எல்லோருக்கும் அருமையான வணக்கம். இன்றைக்கு தேதி 23 8வது மாதம். ஆகவே எல்லோரும் இந்த அருமையான வேலையிலே வாழ்த்துக்கிறேன். குட் ஈவினிங் மை ஓமியா ஃபேமிலி மெம்பர்ஸ். டுடே 23rd we are on the August month. சரிங்களா? எல்லோருக்கும் நன்றி. ஓகே, we are most welcome all the ஓமியா மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆகவே இந்த அருமையான வேளையிலே இந்த ஓமியாவிலே, இந்த ஓமியா குடும்பத்திலே நாம் யாவரும் ஒற்றுமையாக இணைந்து என்னுடைய வார்த்தைகளை, சில கருத்துக்களை எல்லோரும் செவி மடுக்கின்றீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? கால் பண்ணி வேறு கேட்குறீங்க எல்லாரும், டாக்டர் இன்னும் நீங்கள் லைஃப்பில் வரலையான்னு. மிக்க சந்தோஷம். நாம் எப்பொழுதுமே, அதாவது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இல்லாவிட்டால் எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. நம்முடைய விழிப்புணர்வு, எப்போதுமே நான் சொல்லுகின்ற வார்த்தை விழிப்புணர்வு. விழிப்புணர்வு இல்லாவிட்டால் then we are gone. அவேர்னஸ் இல்லைங்களா? நான் நேற்று சொன்னேன், எல்லாவற்றிலும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு மிருகங்கள் கூட தங்களை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ளும். அதை மேல் சேதம் வரும் என்று சொன்னால் தன்னுடைய உண்மையான குணத்தை அதை காட்டிவிடும். தி ஆல்வேஸ் அவேர்னஸ். அதே போல் ஒரு வாகனத்தில் போகும்போது கூட நாம் ஒரு விழிப்புணர்வோடு தான் வாகனத்தை நாம் செலுத்த வேண்டும். அந்த காலத்திலலாம் நீங்கள் ஒண்டா கப்சாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? C70. அதில் என்னுடைய தகப்பனார் எனக்கு அந்த மோட்டார் பைக் ஓட்டி கொடுக்கும் பொழுது என்னை ஓட்டும்படியாக அவர் பின்னாலே அமர்ந்து வந்தார். ஆகவே நான் கொஞ்சம் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் ஓட்டி சொன்னேன். அப்பொழுது ஒரு இடத்துல நிறுத்தி அவர் சொன்னார், அதாவது ஜப்பான்காரன் உங்கள் மாதிரி படிக்காதவங்களுக்கு படித்தவங்களுக்கும் அவன் கலரில் போட்டிருக்கிறான்டா. முதல் லேசாக கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஒரு மஞ்சள் கலரில் போவோம், அதுக்கு பிறகு சிகப்பு கலரில் மாறிடும். அவர் சொல்லுவார், இந்த பச்சை கலரில் முதல்ல பச்சை கலர் இருக்கும், அப்புறம் லைட்டாக மஞ்சள் கலர், அதுக்கப்புறம் சிகப்பு கலர் வரும். இந்த பச்சை கலரில் போனாக்கா உனக்கு ஆபத்து இல்லை, உன்னுடைய வாகனமும் உன்னுடைய மோட்டார் பைக்கும் ரொம்ப நாள் தாங்கும். அதையும் மீறி மஞ்சளில் போனனாக்கா 50-50 அப்படின்னுவார். இந்த ரெட் கலரில் ஓட்டிகிட்டு போன பற்றியா 2 பேருமே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னார். உங்களுக்காக ஜப்பான்காரன் இவ்வளோ அழகாக பச்சையிலையும் மஞ்சள்லையும் சிகப்பு கலர்லையும் அந்த காலத்து C70 மோட்டார் பைக்கில் இருக்கும். எங்கள் அப்பா எனக்கு இப்படிலாம் கற்றுக் கொடுத்தார். நம்முடைய நடையை எப்படி வைக்க வேண்டும், நாம் நடந்து பழக வேண்டும் என்று சொன்னார். உன் பாதத்தை எவன் ஒருவன் நேராக வைத்து நடக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை நடையும் சரியாக இருக்கும். எவன் ஒரு ஆடையை சரியாக போடுகின்றானோ, காலணி எவன் ஒருவன் சரியாக போடுகின்றானோ அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஒழுக்கமாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான காரணங்கள். அதனால தான் சொல்லுவேன், காலணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், காரணம் அது என்னை சுமப்பதால் என்று சொல்லி. ஓகே, because the shoe is very important for us. Many hours the shoes are carry us, so we need to respect the way of we are using the shoes. அந்த மாதிரி ஆடைகள் சரியாக உடுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வந்திருக்கின்ற நம்முடைய பிரதமரை பார்த்து நான் சொல்லுகின்றேன் என்னவென்று சொன்னால், பிரதமராக வருவது இன்றைக்கு மக்களவை கூட்டம் கிடையாது. நாட் டெவான் ரக்யாட். இன்றைக்கு அவர்களுக்குள்ளே கட்சிகளை தாவிக்கொண்டு இன்றைக்கு ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? பட் இது எவ்வளோ ஒரு காலத்தால் எவ்வளோ ஒரு கஷ்டம் என்பதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த நாடு உருப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மலேசிய தேசம் கண்டிப்பாக ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் 3 இனங்களுக்கும் எப்பொழுது இந்த அரசாங்கம் இந்த நியூ எக்கனாமி பாலிசி, 50 ஆண்டுகள் திட்டம், சுதந்திரம் கிடைத்து தெரியுங்களா, அவர்கள் எடுத்துக்கொண்ட கோட்டா சிஸ்டம், இதை எல்லாவற்றையும் மறுபடியுமாக அவர்கள் சரியாக செய்யாவிட்டால், even I can tell all the Malay friends, this country not going to help you anymore. இப்போ இருக்கின்ற வழியிலே இந்த நாடு போய்கொண்டிருக்கும் என்று சொன்னால், எத்தனை பிரதமர்கள் வந்தாலும் இங்கே இந்த ஆட்சியிலே ஒரு சுவாரஸ்யமான நல்ல காரியங்கள் நடக்க இயலாது என்பதை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். ஸோ மை நியூஸ் டு த நியூ பிரைம் மினிஸ்டர்,
whatever it is, okay? This is all on a public. Who selected all the members, the 114 members, is not they come alone. It's all a rakyat. The people who in the country, they are casting their vote and they are selected as their members in their divisions, in their state. அப்படி அவர்களை கொண்டு வந்ததை நாம் இல்லைங்களா இன்றைக்கு that's why I very openly say to the Prime Minister, if you never bring the language is very important for the whatever it is, even we are 2 million, you all are 22 million, we don't care all this, but you must respect the constitution during our independent day. Last 50 years, even now, among Malays, among Chinese, among Indians is the worst. We don't have any opportunity, any future. Many Indians in this country, they are already fed up. They are ready to leave from this country because there's no any open policy. Because of the Bhumiputra policy in everywhere, until the drain cleaner, until the grass cutting, until the working people in the department, in the government department, everybody, you all are following the quota system. Okay, last 50 years you all are taken. Please stop all this. Stop all this. Even Sarawak's votes as a Christian nation support you. From Sabah people support you. Okay? So, please bring the 3 language important as a unity from nowadays onward. That only we can see the true Malaysia. Not only for the advertising. அதாவது விளம்பரத்துக்கு மாத்திரம் அல்ல. Not only for the advertising, Malaysia is a true Asia. Doesn't work. We don't want all this publicity for the tourists. Malaysia, true Asia. The Indians are already, every day, their mind already disturbs. There's no future here. They are already coming, what kind of a bloody country that we are living. We are, our fourth parents, our grandfathers already sweat and also they sweat their blood for the freedom to develop these nations. And how come you all are forgotten? If this government, no matter whoever coming as a Prime Minister, even after you, Dato Sri Sabri, I'm very honestly saying, if you all are never bringing the importance of the 3 languages from the young days onward, they can learn, they can know why they have a 3 languages, the importance, they can exchange the history of the country. Then we can see the real unity. If you all are taking away one language from the Indian community, that means we can say that is actually as a genocide. That means we are killing the language. We are genocide the language for the Tamil. That means that people also will be leave from this country, away from this. Please change your constitutions, whatever Raja, whoever it is, bring this. World is watching Malaysia very closely. What is going on? தயவு செய்து நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளணுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கோம் என்னுடைய சகோதரர்களே. இந்த நாடு மொழிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மொழியுடைய ஒற்றுமைக்கு இன்றைக்கு என்னுடைய தமிழ் மலர் நாளிதழிலே இந்த மொழியின் ஒற்றுமை குறித்து நான் எழுதினேன். நம்முடைய பிரதமருக்கு நான் இந்த கடிதத்தை இன்னைக்கு எழுதினேன். இன்றைக்கு இட்ஸ் ஆல்ரெடி கம் அவுட் இன் த பிரஸ் இல்லைங்களா? ஒரு வீரம், அந்த மொழியினுடைய கம்பீரம், அந்த மொழியினுடைய உயிர் நாம் எப்படியாக போய்கொண்டிருக்கின்றோம். ஏதோ வாழ்ந்து விட்டோம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஏதோ வந்து விட்டோம், பிறந்து விட்டோம், வளர்ந்து விட்டோம், காதல் பண்ணி விட்டோம், திருமணம் பண்ணி விட்டோம், பிள்ளைகளை பெற்று விட்டோம், மறுபடியும் குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பினோம்,
பள்ளிகளும் படிப்பும் முடிந்து வேலையும் கிடைக்கவில்லை, படிப்பும் கிடைக்கவில்லை, இன்றைக்கு எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலைக்கு நாம் 4வது ஜெனரேஷன் வந்துவிட்டோம். We are the 4th generation become a victim in this country because of the quota system, because of the constitution they changed. ஸோ நாமெல்லாம் எங்கே போகின்றோம்? என்னுடைய பிரியமானவர்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஓமியாவிலே நாம் ஒற்றுமையாக வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு ஒளிவிளக்காக உங்களுடைய வீட்டிலே நிலைநிறுத்தப்படும். இன்றைக்கு ஒரு சகோதரர் என்று அழைத்தார், ஐயா உங்களுக்கு எந்த உதவிகள் வேண்டுமானாலும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்து கொடுக்கின்றேன் ஐயா, என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் நிறைய செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு இந்து முஸ்லீம்ங்க, ஒரு இந்து முஸ்லீம் இன்றைக்கு நம்முடைய அங்கத்திலே ஒரு இந்து முஸ்லீம், ஐயா ஓமியா எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய குரல், உங்களுடைய பதிவு எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. நான் இங்கே என்னுடைய ஜாதியை வளர்ப்பதற்கு வரவில்லை, உங்களுடைய கருத்து, அந்த ஒற்றுமை, நானும் அதில் பங்கு கொள்ளுவேன், நானும் என்னுடைய தமிழர்களுக்கு உதவி செய்ய, இந்தியர்களுக்கு உதவி செய்ய என்னால் முடியும். நான் பள்ளிவாசலை கட்டுவதற்கோ என்னுடைய மொழியை பேசுவதற்கோ நான் இங்கே வரவில்லை ஐயா என்று சொன்னார். புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு கிறிஸ்துவ நண்பர்கள் இன்றைக்கு என்னை அழைத்து வெகு சீக்கிரத்திலே 50 நாடுகள் இந்த உலகத்திலே புதிதாக தனித்தனியாக ஒரு தீவாக வரப்போகின்றது. அதிலே சபா சரபாவும் ஒன்று என்று அவர்கள் இடத்திலே வினாவினார்கள். இது போல 50 நாடுகள் புதிதாக உருவாக போகின்றது. இட்ஸ் ஆல்ரெடி கிராக்ட். ஏறக்குறைய சில நாடுகள் தன்னந்தனியாக உருமாற்றம் பெறப்போகிறது என்று சொன்னார். நாங்கள் யாவரும் சபையில் இருக்கக்கூடியவர்கள் யாவரும் மலேசியாவில் உங்களை ஒரு மோசையை போல ஜனங்களை வழிநடத்தினது போல உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் வர வேண்டும், இந்த நாட்டினுடைய இந்தியர்களுடைய நிலைமை மாற வேண்டும் என்று கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் என்னை அழைத்து சபையில் இருக்கின்ற ஏறக்குறைய 2,200,000 கிறிஸ்டியன்ஸ் இன் திஸ் கண்ட்ரி இந்தியர்களாக இருக்கின்றார்கள். 200,000 ஃபேமிலிஸ். நீங்கள் எல்லோரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இதை கொண்டு போய் சேர்ப்பது? ஓமியா குறித்து நாங்கள் வருகிறோம் என்றையா, எங்களால் முடியும், நாங்கள் அந்த காணிக்கை நாங்கள் உங்களுக்காக கொடுக்கின்றோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஏன் சென்றால் நான் பேசிக்கொண்டு இருப்பதை அநேகர் கேட்டுக்கொண்டிருப்பதனாலே இன்றைக்கு கிறிஸ்துவ சபையை நடத்துகின்றவர்கள், ஐயா டாக்டர் நெல்சன் முருகன் எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. நம்முடைய இந்தியர்கள் இந்த நாட்டிலே முழுமையாக மாற்றங்கள் காணப்பட வேண்டும், உயர்வான நிலைக்கு வர வேண்டும். எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. ஒருவர் இங்கே எழும்பி விட்டார் மோசேயை போல என்று அவர்கள் இன்றைக்கு காலையில் ஏறக்குறைய 1 மணி நேரம் என்னிடத்திலே பேசினார்கள். நீங்கள் இந்த நாட்டிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். 1990 ஆண்டிலே ஏறக்குறைய தினகரன் குருசேட் என்ற மாபெரிய ஸ்டேடியம் மரடேக்காவிலே 25,000 பேர் 20,000 பேர் கூடினார்கள். அந்த காலகட்டத்தில் 20,000 பேர் அமர முடியும். இன்றைக்கு நாம் அதை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி ஏறக்குறைய 200,000 மெம்பர்ஸ் இல்லைங்களா? ஏறக்குறைய ஒரு 16,000 ஃபேமிலி, 17,000 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவனை நீங்கள் டைம்ஸ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே 200,000 பீப்புள் ஐயா. நாங்கள் வருகிறோம் ஐயா. மலேசியா முழுவதும் இருக்கின்ற திருச்சபைகள் நாங்கள் வருகின்றோம். நம்முடைய ஓட்டு நேர்மையான பார்வைக்கும் நேர்மையான தகுதிக்கும் உங்களுடைய விஷன், உங்களுடைய தரிசனத்திற்கு இது உதவியாக இருக்கும். உங்களை வரவேற்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் இங்கே பல முறை சொல்லி கொண்டிருக்கின்றேன், எல்லோரும் வாருங்கள், கட்சியில் உள்ளவர்கள் வாருங்கள் என்று. தன்னந்தனியாக ஒவ்வொரு சகோதரரும் ஒவ்வொருவரை நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ரொம்ப சந்தோஷம். குடும்பமாக இதில் பெயர் கொடுத்து வருகின்றீர்கள். ஒன்றை மட்டும் நிச்சயமாக நான் சொல்ல முடியும்,
இன்னும் ஒரு ஆண்டிலே இந்த மலேசியாவை வியக்க வைக்கும் அளவிலே இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஓமியா என்று சொல்லும் பொழுது ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டும். அந்த நிலைமை நிச்சயமாக நான் வணங்குகின்ற கடவுள் செய்து முடிப்பார். அந்த ஓட்டத்தை செய்து முடிப்பார். பொறுமையோடு ஓடுகின்றோம், ஆனால் ஓட்டத்தை சரியான முறையிலே ஓடி முடிப்பதற்கு கடவுள் துணை செய்வார். இங்கே எந்த மந்திரியும் நாம் எவர்களுக்காகவும் நாங்கள் சிபாரிசு பண்ணவில்லை. நம்முடைய நோக்கம் அந்த ஒற்றுமையான நோக்கம். கம் லெட்ஸ் யூனைட் டுகெதர். ஆர்ஜே கேலி சொல்கிறாங்க, எஸ் வாருங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு ஒரு மனதோடு நாம் இறங்குவோம் என்று சொன்னால் உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். நமக்கு அப்படி வேண்டுங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உலக அரங்கிற்கு நாம் செய்ய வேண்டும். பல நாடுகளிலே நம்முடைய மலேசியா மண்ணிலே இந்தியர்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்ற நிலை மாறப்பட வேண்டும். குடிக்காரர்கள், இவர்கள் வெட்டு கத்தி, இவர்கள் எல்லாம் கேங்ஸர், டான் என்ற பெயரை மாற்றம் நம்மளை கரப்படுத்தியே கொண்டு போய் விட்டார்கள். 2 பேர் சண்டை போட்டால் 2000 பேர் சண்டை போட்ட மாதிரி இன்றைக்கு படம் காட்டி கொண்டே இருந்தார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. யார் ஒருவர் சுட்டு கிடந்தார், யார் சுடப்பட்டார், தமிழர் ஒருவர். இதுதான் நாம் இங்கு எடுத்த இந்த மலேசியாவில் பெரிய ஒரு பில்போர்ட். ஒருவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தால் அவன் மதுபானம் மறைந்தவன் என்று சொல்லி இங்கே பட்டம் கொடுத்து விடுவார்கள். அந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்ப உறுப்பினம், நான் அதுதான் சொல்லுவேங்க, பிள்ளை பெறும்பொழுது எந்த பழக்கத்தோடு வருவது கிடையாது. அதை வளர்க்கின்ற முறைகள், இதற்கு எல்லோருமே குழந்தைகள் பெரியாளாகின்றது, மறுபடியும் தாய் தகப்பனாக மாறுகின்றது, மறுபடியும் குழந்தைகள் பெற்று மறுபடியும் அவர்கள் தாய் தகப்பனாக மாறுகிறார்கள். நல்ல ஒரு பாட்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லதாவதும் தீயவராவதும் தாய் தந்தையின் வளர்ப்பினிலே. சரிங்களா? உண்மைதானே? இன்றைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை அதிகமாக விட்டுவிட்டீர்கள். பெரம்பை கையாளாத தகப்பன் தன் சொந்த பிள்ளையை பகைக்கிறான். If the parents spare the rods, he spoiled the children. தன்னுடைய குழந்தையை பகைக்கிறான். he against. காரணம் பிரம்பு என்று சொன்னால் ரோத்தா. நம்மட அப்பா அம்மா கிட்டலாம் வாங்காத அடிங்களா? வெறுவு கட்டிலெல்லாம் அடி வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா? ரோத்தானா இருந்தது. வெறுவு கட்டில வாங்கின அடி தான் இன்னைக்கு சிலையாக அங்கே உட்காந்துருக்குறோம். டாக்டர் நெல்சன் முருகெல்லாம். So if the parents spare the rods, he spoil, he against his own child. பெரம்பை கையாளாத தகப்பன் தன் சொந்த பிள்ளையை பகைக்கிறான். இன்றைக்கு ஆசிரியர்கள் குழந்தைகளை கொஞ்சம் தட்டி கேட்டுவிட்டால் உடனடியாக என்ன சொல்கின்றார்கள்? நீ யார்யா ஊராம் பிள்ளையை நீ அடிக்கிறதுக்கு? ஏன்னா இவர் குழந்தை வீட்டில் இருக்கும் போது அப்படியே அழகா மயில் மாதிரி வளர்த்துருப்பாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியும் ஸ்கூலில் அது என்ன பண்ணுதுன்னு. சீர்திருத்தத்தை எப்படி பண்ணுவது சொல்லுங்கள் பார்ப்போம். பழத்தை வெட்டாமலா பழம் பிளந்துவிடும்? ஊசி நூலை குத்தாமலே அந்த வழி தாங்காமல் இந்த ஆடை வந்து விடுகிறது. சொல்லுங்கள் பார்ப்போம். கிளைகளை வெட்டாவிட்டாலா உங்களுக்கு நிழல் கொடுத்து விடும்? சொல்லுங்கள் பார்ப்போம். சில நேரங்களிலே சில காரியங்கள் பண்ண வேண்டும். அங்கே வழி இருக்கும். உன்னுடைய என் பிள்ளைங்களை இந்த கொண்டே அந்த வாத்தியாரை பிடிச்சி ஸ்கூலில் மாற்றுங்க, இல்லைனாக்கா நிப்பாட்டி போடுங்க, முடிஞ்சுது, அவ்வளவுதான். எதுக்கு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? கண்ணுமிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் பேசாதவர்களாய், தீவிர விசாரித்து ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். கண் பார்த்தது போய், வாய் பேசியது போய், காது கேட்டது போய், தீவிர விசாரித்து அதை நடுநிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மை என்று எழுதினார்கள் இல்லைங்களா? 3 குரங்குகளுடைய கதைகள்.
இன்றைக்கு மனிதன் எதை செய்யவில்லை, எல்லாத்தையுமே சேதப்படுத்தி விட்டான். சில பேர் சொல்லுவாங்க குடும்பத்தில், ஏன்னா இந்த பிள்ளை எனக்கு இங்கே பிறந்துச்சோ, சொல்லியிருக்குமா இல்லையா? ஒரு கழுதையை பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா கழுதைக்கு பிறந்த மாவனேன்னு கேட்கறது. எப்படியெல்லாம் காரணம் என்ன? பெரும்பை கையாளவில்லை. சிறு வயதில் முதல் 5 விளையாதது 50 விளையுமா? விளையாதுங்க. வளையாது விளையாது, ரெண்டுமே பண்ணாது. முடிஞ்சது, கதை முடிந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்களே, நாட்கள் இன்னும் வீணாகவில்லை. ஓமியா உங்களுக்காக இருக்கின்றது, வந்து சேருங்கள். இன்றைக்கு நாம் 5250வது 5000 என்பது பெரிய தொகைங்க, பெருசு. எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி தன்னந்தனியாக தெரியுங்களா சேர்த்ததே கிடையாது. 73 ஆண்டு காலம் 77 ஆண்டு காலம் உள்ள கட்சிகள் கூட இன்றைக்கு ஏறக்குறைய அவங்களுடைய மெம்பர்ஸ்ன்னு சொன்னால் 3000 அவங்களுடைய கட்சியின் பார்க்கும் பொழுது 3614 பேர் அல்லது 210 பேர் அல்லது 110 பேர் தான் கட்சிகள் வைத்திருக்கின்றார்கள், கட்சிகளோட பிரான்ச். ஆனால் நாம் இன்றைக்கு வெறி கொண்டவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அப்பப்பொழுது தொலைபேசியிலே அழைத்து அவர்கள் அல்லது என்னுடைய பதிவை பார்த்து நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பார்த்து ஆன்லைனில் சொந்தமாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், ஓமியா இஸ் அவர் ஃபேமிலி. ஓமியா என்பது நமது குடும்பம், இது தாயினுடைய கருவறை என்று சொன்னேன். ஆகவே அருமையானவர்களே, நான் சொல்கின்றேன், நாம் எப்பொழுதுமே ஒற்றுமையோடு போக வேண்டும். அழிவு கிடையாது, அழிவு கிடையாது. அப்படியே சேதம் வந்தாலும் நாம் காப்பாற்றிட முடியும். we can rescue if we are together. தன்னந்தனியாக போய் தன்னந்தனியாக போவாதீங்க. பாட்டிருக்கீங்களா? தன்னந்தனியாக போக வேண்டாம். உங்கள் சலசல உடப்புக்கு ஆகாதுங்க. அலோ மிஸ் எங்கே போகிறீங்க? அங்கே ஏழைகளின் ரொம்ப ஒரு அருமையான பாடல். ஆகவே இந்த அருமையான வேலையில் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்களை ஒவ்வொருவரையும் சொல்லுகின்றேன், அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். இன்னும் வெகு சீக்கிரத்திலே இந்த EMCO MCO எல்லாம் முடிந்திடும் காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. WHO உலக சுகாதார அமைச்சு வெகு சீக்கிரத்திலே இந்த வியாதி, இந்த பேண்டமிக், உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்ற திட்டங்கள் சட்டங்கள் வரப்போகின்றது. ஆகவே மறுபடியும் நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். வெளிநாடு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்களே உங்களை என்னென்ன வேண்டுமோ அந்த நாடு, நீங்கள் போகும் நாடு என்ன கேட்கின்றதோ அதன்படி நீங்கள் போக வேண்டும். அந்த திட்டங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து அந்த முழுமையான பூர்த்தி செய்து நீங்கள் போக வேண்டும். அப்படி போல காரியங்கள் வரப்போகின்றது. இன்னும் வெக்சின் கூட போடாமல் இருக்கிறீங்க. இதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தயவாய் கேட்டுக்கின்றேன், தயவு செய்து சீனோவேக்கோ ஃபைசரோ எதுவாக இருந்தாலும் கிடைக்கிறத போய் போடுங்க. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை இந்த வியாதியில் நீங்கள் பேண்டமிக் COVID-19 நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் என்று சொன்னால் உங்களுக்கு மூச்சு திணறல் வந்து மருத்துவமனைக்கு போனால் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு நபர் சொன்னார், நான் மரணம் வரை இதை மறக்க மாட்டேன் சார், 10 நாளுடைய உபத்திரவம், என்னுடைய மரணம் இருக்கும் வரை நான் இதை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆகவே இன்னும் நீங்கள் இன்னும் இந்த வேக்சினை எடுக்காதபடி நீங்கள் போவில் என்று சொன்னால் மிகவும் ஆபத்து என்று சொல்லுகின்றேன். ஆகவே இந்த அருமையான வேலையிலும் கூட தொடர்ந்து நாம் பயணிப்போம். நம்முடைய பிரதமருக்கு இதுதான் ஓமியாவுடைய கடிதம். நிச்சயமாக இந்த வருகின்ற சனிக்கிழமை அவருக்காக நான் எழுத போகின்றேன். நம்முடைய புதிய பிரதமர் அவர்களுக்கு இந்த பூமியிலே எங்களை வாழ விடுங்கள் என்று சொல்லி, இந்த கோட்டா சிஸ்டம், இந்த பூமி புத்ரா சிஸ்டம் போதும், எங்களுக்கு வேண்டிய எங்களுடைய பாப்புலேஷன்ஸ், நம்முடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப எங்களுக்கு என்ன செய்யுங்கள், எங்களுக்கு வேண்டியதை கொடுங்கள் என்று சொல்லி நாம் நிச்சயமாக நாம் குரல் கொடுப்போம் ஓமியாவின் சார்பிலே.
நமது மலேசிய இந்திய ஒற்றுமை கழகத்தின் சார்பிலே யுனைடெட் மலேசியன் இந்தியன் அசோசியேஷன் ஓமியா என்று சொன்னால் ஒரு கம்பீரம் இருக்கணுங்க வாழ்க்கையில். இன்றைக்கு அது வந்து விட்டது. இன்னைக்கு ஒரு ஐயா சொன்னார், உங்களுக்கு நான் என்ன செய்கின்றேன், வடிவம் அமைத்து கார் ஸ்டிக்கரை செய்து கொடுக்கின்றேன் ஐயா, பரவாயில்லை என்று சொன்னார். ஆகவே யாரெல்லாம் 2 டோஸ் 2 முறை வேக்சினை எடுத்துக்கொண்டீர்களோ எல்லோருக்கும் நன்றி. தயவு செய்து 14 நாட்களுக்கு பிறகு நீங்கள் எங்கேயும் போக வேண்டும். அதை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உணவு கடையில் பார்க்கும் பொழுது அங்கேயும் பரிசோதனை நடக்கின்றது. 2 டோஸ் எடுத்தவர்கள் 14 டேஸ் முடித்து விட்டார்களா என்று எடுத்து பார்க்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் யாவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும், ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும். நம்முடைய இந்தியர்கள் இந்த நாட்டிலே மிகவும் சிறப்பான நிலைமைக்கு வர வேண்டும். விசேஷமாக நம்முடைய மாணவர்கள், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நிச்சயமாக சொல்லுவோங்க. சரியான திட்டங்கள் வரும் என்று சொன்னால் கெனடியன் பிரசிடென்ட் கூட நான் பார்க்கறதுக்கு ரெடி. ஈவன் கமலா ஹாரிஸ் சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. நேற்று காலையில் 10 மணிக்கு வந்து தரையிறங்கினாங்க. நாளைக்கு புறப்படுறாங்க. வாய்ப்பு கிடைக்கவில்லை. MCO இல்லைனாக்கா நான் போய் பேனர் போட்டு அங்கே நின்றுருப்பேன் ஏர்போர்ட்டில். ஐ எம் ஃப்ரம் மலேசியா, வி நீட் ஹெல்ப்ஸ்ன்னு. தெரியுங்களா? ஒவ்வொருவரும் டிஷர்ட்டில் ஓமியா டிஷர்ட்டில் போடுவோங்க, ஆஸ் எ இந்தியன்ஸ் இன் திஸ் கண்ட்ரி வி நீட் ஹெல்ப், வி நீட் டு ரெஸ்கியூ ஆல் த சிஸ்டம் இஸ் ஜெனோசைட் த இந்தியன்ஸ் என்று எழுதி கொள்வோமுங்க. பரவாயில்லை, உயிரோடு மரிப்பதை காட்டிலும் நம்முடைய அந்த மரணத்தை நம்முடைய அடையாளங்களாக இப்பொழுதே வெளியேற்றுவோம். இந்த நாட்டில் உள்ள மன்னர்களுக்கும், இந்த நாட்டில் உள்ள பிரதமர்களுக்கும், இந்த நாட்டிலே கட்சியை வச்சு நடத்துகின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் நாம் எழுத வேண்டும். இதை முதலிலே நம்முடைய தமிழ் கட்சிகள், தமிழுக்காக போராடுகின்ற கட்சிகளுக்கு முதலிலே எழுதி கொடுக்க வேண்டும். அவர்களை முதலிலே போட்டு பார்லிமெண்ட்டில் போய் உட்கார வைக்கணும். அதுதான் சரியான முடிவு. நமக்காக இந்தியர்களுக்காக என்று கட்சிகளாக முழங்கி சங்கை ஒலித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எழுத வேண்டும். இங்கே நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், கொலை செய்யப்படுகின்றது, என்னுடைய மொழிகள் அடக்கம் செய்யப்படுகின்றது என்று எழுதி அவர்களிடத்திலே போட்டு கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இருக்கிறவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். மற்றொரு கடிதமும் அவருக்கு எழுத போகின்றேன். மலேசியாவில் இருக்கின்ற எல்லா இந்தியர்களும் ஒரு கட்சியின் கீழே இல்லை என்பதை அவருக்கு நாம் வெளியே சொல்ல வேண்டும். வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுகின்றீர்கள் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் ஒரு கட்சியின் கீழே, கொடியின் கீழே இல்லை என்பதை தெரியப்படுத்த வேண்டும். காரணம், அவர்கள் தவறிவிட்டார்கள் கடமைகளை செய்வதற்கு. வெளியே 80% நாங்கள் இருக்கின்றோம் என்பதை, அதுதான் ஓமியா என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயா சொல்லுகின்றார், லட்சுமணன் ஐயா அவர்கள், தேவன் லட்சுமணன் ஐயா, எங்கள் ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. நன்றி ஐயா. எல்லோரும் மனதிலும் இருக்கின்றது. சில பேர் எழுத முடியாது, சில பேருக்கு அந்த பக்குவம் கிடையாது. பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் மனதிலே எப்பொழுதும் எண்ணத்தில் வைத்திருப்பீர்கள், ஓமியா என்பது ஒரு தீபம் என்று சொல்லி. நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிங்கப்பூரிலே ஒரு சகோதரன் இப்படியாக சொன்னார், கப்பிள்ஸ் சார், நாங்கள் 2 பேரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களுடைய ஓய்வு நாட்களிலே நாங்கள் சந்திக்கும் பொழுது இன்னும் திருமணம் ஆகவில்லை, உங்கள் ஓமியாவை குறித்து நாங்கள் அதிகமாக பேசுவோம், எங்களுக்கு அது மிகவும் விருப்பமாக இருக்கும். இவர் எப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். நேற்று தினத்தில் எனக்கு கூப்பிட்டு உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய இந்த முகநூலிலே நீங்கள் பேசுவதை நான் டிக்டாக் செய்ய போகிறேன் சார், நல்ல கருத்துக்களை செய்யப்பா அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனை பேர் நாம் வர வேண்டும் என்பதை நீங்கள் பாருங்கள். அங்கே தீபம் எரிய வேண்டும், அங்கங்கே பட்டாசு வெடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு தாங்க குதூகலம். கோலாலம்பூரில் மட்டும் தீபாவளி கொண்டாடனா பத்தாது, மலேசியா முழுவதும் தீபாவளி கொண்டாட வேண்டும்.
தைப்பூசம் கொண்டாட வேண்டும். ஓமியா என்பது இலவு வீடு கிடையாது, தனித்தனியாக செய்வதற்கு. இது ஒரு திருவிழா. இஸ் a சுப்பமேசி, பெரிதான காரியம். இதில் இருக்கக்கூடிய நம்மோடு மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள் கிடையாது. 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். 20 நாள் போக வேண்டியது 40 வருடம் எடுத்தது. காரணம், வணங்கா கழுத்து உள்ளவர்கள். அவர்களுக்கு முறுமுறுத்து கொண்டே போனார்கள். கடவுள் நாளை தள்ளி போட்டு கொண்டே போனார். காரணம் முறுமுறுப்பு, காரணம் வணங்கா கழுத்து. எண்ணங்கள் வளைவது கிடையாது. ஓமியா குறித்து இப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றோமே, வருவோம் என்று சொல்லி அந்த ஒற்றுமை அங்குதாங்க போட்டான் பிசாசு. அங்குதான் மந்திரத்தை செய்து விட்டார்கள். ஒற்றுமை தமிழிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த ஓமியாவிலே நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே நான் பார்த்து விட்டேங்க. யாரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நான் பார்த்து விட்டேன். இங்கே எப்படி தெரியுங்களா? சோதித்து பார்த்தவன் தான். இன்றைக்கு பித்தளைக்கு இருக்கிற மதிப்பு கூட பவுனுக்கு இல்லாம போச்சு. சரிங்களா? பித்தளைக்கு இருக்கிற மதிப்பு கூட பவுனுக்கு இல்லை. பவுனை யாரும் இப்ப விரும்புவது கிடையாது. 100% gold, people are not agree. The imitation one people are like so much. அதற்கு இன்றைக்கு மதிப்பு அதிகமாக வந்துவிட்டது. காரணம் ஒரே வர்ணம், கண்டுபிடிக்க முடியாது. தெரியவில்லை எது கருப்பாடுகள் என்று சொல்லி. அந்த ஒற்றுமை என்பது இந்த கடவுளை ஆளக்கூடிய அரக்கன், அது மலேசியா இந்தியனிடத்திலே முழுமையாக போட்டு விட்டான், போர்வையை போர்த்தி விட்டான். மெனி லேயர்ஸ் எடுப்பதற்கு மிகவும். என்னுடைய வீடியோ ஏறக்குறைய மலேசியா முழுவதும் யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன், யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்களோ எல்லாமே பார்த்துட்டாங்கங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 50 பேர், ஒரு நாளைக்கு 80 பேர் இப்படி தான் என்ன செய்கிறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அதுவும் கேட்டு அறிந்து ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்போது தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்க. டாக்டர் நெல்சன், அவங்க யூடியூப் கொடுங்க, நெல்சன் முருகன்ற யூடியூப்பை முதல்ல கேளுப்பா அப்படின்னு. ஒரு சந்தோஷ் சிங் நெல்சன் ஐயா பேசிக் கொண்டிருக்கின்றார், நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், எனக்கு விளங்கவில்லை. இப்படிலாம் கூப்பிட்டு என்னை கேட்குறாங்கங்க. ஐயா, நீங்கள் தான் அந்த டாக்டர் நெல்சன் முருகனா? நீங்கள் யார்? நீங்கள் என்ன பூஜாரியா? நீங்கள் என்ன தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா? பாருங்கள் எப்படி இருக்கின்றாள்னு. ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது தயவு செய்து என்ன செய்யுங்க, உள் வாங்கி கொள்ளுங்கள். சினிமா படம் ஓடினால் வீட்டிலே வந்து முழு படத்தையும் ஓட்டி விடுவோம். இப்படி வந்தார்கள், இப்படி பாய்ந்தார்கள், மலை மேலே சண்டை போட்டார்கள், தரையிலே சண்டை போட்டார்கள், கடலிலே சண்டை போட்டார்கள், ஹீரோ ஜெயித்து விட்டார். பாடல் குத்தடிக்கிற பாட்டு கரெக்டாக இருந்தது. மீனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். வானா மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். அதையெல்லாம் சரியாக உள் வாங்கி கொள்வார்கள். ஒரு மாதம் என்னுடைய யூடியூப் கேட்டுவிட்டு அவர் பேசினார், ஓமியா என்றால் என்ன? ஒரு மாதமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஒரு மாதம் இல்லை, 70 வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே இன்னும் தெரியவில்லை மலேசியா எங்கே இருக்கிறது என்று சொல்லி, மலேசியா எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி. நம்மளை அடக்கு அடக்கு அடக்குன்னு அடக்கி வைத்தார்கள். அதையும் இன்றைக்கு புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வெளியே இருக்கின்ற மலாய்க்காரர்கள் உண்மையிலே 100 பவுன் தங்கம். வெளியே காணப்படுகின்ற அநேகர் 80% மில்லைஸ் ஆர் த ரியல் 100% கோல்ட். அவருடைய எண்ணங்கள் ரொம்ப தூய்மைங்க. இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை மாறும் என்று சொன்னால் நாம் இந்த நாட்டிலே வாழ முடியாது. கடவுள் நல்லவருங்க, எல்லாருக்கும் ஒரு இதயத்தை கொடுத்திருக்கிறார். அரசியல் ஒரு சாக்கடை தான், இல்லை என்று சொல்லவில்லை.
ஆனால் அதற்குள்ளே நாம் போக வேண்டும். சாக்கடை நமக்குள்ளே இருக்கின்றது. நான் சாப்பிடும்போது மாம்பழம், அல்ஃபோன்சோ மாம்பழம் என்று இன்றைக்கு சாப்பிடலாம், நாளைக்கு அல்ஃபோன்சா மாம்பழம் நம்மகிட்ட வராது. அது ஒரு சாக்கடையாக மாறிவிடும். வாழ்வது எதற்காக? மலேசியா மண்ணிலே இந்தியனுடைய வாழ்க்கை என்றால் என்ன? எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம்? ஒரு இலக்கு நோக்கி போய் கொண்டிருக்கின்றோமா? மாதம் 1500 வெள்ளி, 2000 வெள்ளி, 3000 வெள்ளி போதுமா வாழ்க்கையில்? சொல்லுங்கள் பார்ப்போம். மனிதருக்கு பிடித்ததை சாப்பிட முடியவில்லை. இதயத்துக்கு ஆசை இருக்கின்றது, ஒன்றை வாங்க முடியவில்லை. சுதந்திரம் கிடைத்து இந்த திருநாட்டிலே அடக்குமுறையை கையாண்டு நம்மளை துளைத்து விட்டார்கள் சண்டாளர்கள். யாருக்கு இங்க இருக்க? யாரு பேச முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மொழியினுடைய உரிமைகளை கேட்க முடியுமா? நம்முடைய எடுகேஷன், நம்முடைய படிப்பை குறித்து அவர்கள் பேச முடியுமா? நாங்கள் திரளாய் வந்து நிற்போம், இல்லாவிட்டால் பதியை விலகுவோம் என்று சொல்லி யாரும் இருக்கின்றார்களா? மலேசியாவில் இருக்கக்கூடிய 2 மில்லியன் பேருக்கு 2 கவுன்சிலரு, ஒரு மினிஸ்டர் போஸ்ட் போதுமாங்க? 3 பேர் அல்லது 4 பேர் அல்லது 5 பேர் கொண்டவர்கள் 2 மில்லியன் தமிழர்களை கோல் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பதவிக்காக தூக்கி எறிந்து விடுவோம், எங்களுக்கு கொடுப்பதை கொடு, இல்லாவிட்டால் பதவி வேண்டிய அவசியம் கிடையாது என்று பதவியை துறக்க முடியுமா? மகாதீர் அவர்கள் பதவியை துறந்தார்கள், எனக்கு தேவை கிடையாது, அது ஒரு காரணத்தோடு செய்தார். இருந்தாலும் பணத்தை சம்பாதித்து விட்டார். இருந்தாலும் முடியவில்லை, தாக்கு பிடிக்க முடியவில்லை, கேள்விகள் அதிகம். அதே போலதான் இவருக்கு நிகழ்ந்தது. மைதீன் யாசின் அவர்களும் அவரும் அதே போலதான், வேணாம், இவர் வேண்டாம், அவர் வேண்டாம். நாளைக்கு சபரி ஐயாவையும் அப்படிதான் சொல்ல போறாங்க, நீயும் வேணாம் போயா, பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போற மாதிரி இருக்குன்னு சொல்லி போடுவாங்க. அவ்வளவுதான், முடிந்தது. எவர்கள் இருக்கின்றார்கள்? நாம் சாதிக்கவும் இல்லை, கொடுக்கும் சம்பளத்தை வாங்குவது அதுக்கு அரசாங்கமே நடத்தி விட்டோம். ஒரு பேராவது இருக்கும். தங்களுடைய ஆதங்கத்தை வெளியாக்கினார்கள். தமிழர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய ஒற்றுமைக்காக பதவியை துறந்து விட்டு போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் சார் ரியல் ஜேம்ஸ் பாண்ட். அவங்க தான் ரெம்போ, சில்வஸ்டேலன், அவங்க தான் இந்த ரியல் முகமது அலி, டைசன். சாய்த்து போட்டு தள்ளிடணும், முடிஞ்சு. பதவி போனாலும் பரவாயில்ல, வந்துடணும், மூட்டை கட்டிட்டு வந்துடணும். எனக்கு செனட்டர் பதவி கிடைக்குமா? அதுலேருந்து எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்குமா? அதுலேருந்து எனக்கு ஒரு மிட்ராலேருந்து ஒரு டொனேஷன் கிடைக்குமா? என் குடும்பத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குமா? போதும் ஐயா, எல்லாம் போதும். 2 மில்லியன் ஜனங்களை ஒரு சில அரசியலுடைய பயனுக்காக, பதவிக்காக தேசத்தில் உள்ள இந்தியர்களை இங்கே விலைக்கு விற்றுவிட்டோம். வேண்டாம், தேவை கிடையாது. அதான் சொல்ல, இந்தியர்களுக்கு தேவை கிடையாது. காரணம், we have failed. Not even 1% people got benefit. அந்த குடும்பங்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியில் உள்ளவர்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த கிளை தலைவர்கள், ஏதோ ஒரு கிளை தலைவர்கள், அப்படி நிழல் ஓரமாக இருக்கக்கூடிய கிளை தலைவர்களுக்கு மாத்திரம் ஏதோ தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் முடிஞ்சுது. கோலகாங்கசாரில் இருக்கக்கூடியவர்கள் ஆற்றிலே தான் குளிக்க வேண்டும், தெல்கட்சியில் இருக்கிறவர்கள் கடலிலே குதிக்க வேண்டும். அவ்வளவு தான். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, பதவியை துறந்து விடுங்கள். இந்த சபரி கிட்ட போய் சொல்லுங்க, புதிய பிரதமர் கிட்ட, எந்த பதவியும் வேணாம் ஐயா, எங்களுக்கு எங்களுடைய தேசத்தின், எங்களுடைய இனத்தின், மொழியின் அடையாளம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்கின்றார்களா? உங்க காலிலே தொட்டு கும்பிடுவேன். 60 ஆண்டு காலம் நாங்கள் கொடுத்தது போதும். எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் இதை தாங்க சொல்லுவேன். எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் இதை தான் சொல்லுகின்றேன். பதவி வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். நாளைக்கு நான் எழுதுகின்றேன்,
சபரி அவர்களுக்கு, எங்களுக்கு இந்தியர்களுக்கு எந்த பதவியும் வேண்டாம், எங்களுக்கு கொடுப்பதை கொடு. 4 பேருக்கு கொடுத்து விட்டு 2 மில்லியன் தமிழர்களுக்கு சங்கை ஊதி விட்டீர்கள். ஓஹோ. இங்கே எழுதுகின்றார், இந்த அலுப்ப அரசியல் பதவிக்காக விலை போய்விட்டார்கள். ஜூடாஸ் ஜென்டில்மேனுங்க, ஜூடாஸ் பைபிளில் ஜென்டில்மேன். 30 காசுக்காக காட்டி கொடுத்து கடைசியில் அவன் மனசு அழுந்து போய் கோயிலை விட்டு எரிஞ்ச அந்த காசு சாப காசு. இட்ஸ் அ பிளட் மணி. நானு கொண்டு செத்தான், அவன் மறுபடியும் வாழலைங்க. என்னுடைய கடவுளை நான் காட்டி கொடுத்து விட்டேனே 30 காசுக்காக. காரணம், அவனிடத்தில் காசு தொலைஞ்சு போச்சு. அது எப்படியாவது பேலன்ஸ் பண்ணணும். கடவுள் அப்பப்போ மறைஞ்சிருவார், இந்த முறையும் மறைஞ்சிருவாருன்னு சொல்லி அவன் பிளான் பண்ணனான். ஆனால் அது பிளான் ஃபெயில். நானு கொண்டு செத்தான், 30 காசை தூக்கி எறிந்தான். இஸ்ரேலில் போனால் நீங்கள் அந்த நிலத்தை பார்க்கலாம், இன்னும் வச்சுருக்காங்க. த பிளட் லைன், அந்த 30 காசுக்கு அந்த நிலத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். பிளட் லைன் ஃப்ரம் தி ஜூடாஸ் மணி, இல்லைங்களா? இன்றைக்கு நாம் விலை போய்விட்டோம். எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கோம்? எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லா பொலிட்டிஷியனும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நெல்சனுடைய செய்தியை. இருக்கின்றதா மனதிலே? தேவை கிடையாது, தேவை கிடையாது. நமக்கு எந்த பதவியும் வேண்டாம், எந்த அரசியலும் வேண்டாம். நாம் ஒற்றுமையாக இருந்தாலே நிறைய காரியத்தை நாம் செய்ய முடியும். நல்ல நல்ல திட்டங்களுக்காக முதலீடு செய்வார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு வருடத்திற்கு $10 பில்லியன் நாம் ரெஸ்கியூ பண்ண முடியும். நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலமுடைய படிப்பு we can bring to the international university, we can tie up with the international university. உலக தரவரிசையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே நம்முடைய குழந்தைகளை ஒப்பந்தம் செய்ய முடியும். ஒவ்வொரு கல்லூரியிலும் 500 பெயர். இதுதான் ஓமியாவுடைய கனவு. இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, நீங்கள் லேசாக நினைக்க வேண்டாம். ஓமியா என்ற சாது மிரண்டால் காடு கொள்ளாது. வெகு சீக்கிரத்திலே இங்கே மின்னல் போல இடி இடித்து மழை பெய்யும். நாம் யாவரும் நிச்சயமாக நல்ல நிலைமையிலே நாம் வர வேண்டும். பத்மா ராஜன், உங்களுடைய செய்தியை சரியாக எழுதுங்கள். ஒரு செய்தியை எழுதும்போது முழுமையாக எழுதுங்கள். யாருக்கு எழுதுங்கள் என்று சொல்லி அரசியல்வாதிகளை சொல்லுகின்றீர்களா? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது, இல்லைங்களா? ஆகவே ஒரு வார்த்தை எழுதும் பொழுது சரியாக முழுமையாக எழுதுங்கள். நாம் விதிவிலக்கு இல்லை. நாம் சங்காரம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மண்ணிலே நாம் ஒற்றுமையாக ஒவ்வொரு மாநிலத்திலும் பிரதிநிதிகளை நாம் அமைக்கப் போகின்றோம். நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். யாரெல்லாம் பொறுப்பு எடுத்துக்க போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். Who want to come and join as a committee members? ஒரு எழுத்து படிவம் தான். ஒவ்வொரு ஸ்டேட், பூச்சோங், கப்போங், சப்புத்தே, பட்டாலிஞ்சயா, கிளாங், அப்படியே ஷாலாம், அப்படியே பக்கம் பக்கமாக போகலாம், ரவாங், தஞ்சோமாலிம், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய பேர் வர வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள், அழையுங்கள். அழைத்து உங்களுடைய மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐயா, நான் தயார், வருகின்றேன், என்னுடைய நேரத்தை நான் கொடுக்கின்றேன். எத்தனையோ சகோதரிகள் இடத்துல கேட்டிருக்கிறாங்க. இவர்களெல்லாம் யாரெல்லாம் நாம் ஓமியாவை நாம் நிலைநிறுத்தப்பட வேண்டும், நிறைய பேர்களை கொண்டு வர வேண்டும், திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், உங்களுடைய பெயரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்றையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். நாளைய முதல் ஒரு முழுமையான இந்த பொறுப்பை கவனிப்பதற்கு நான் ஒரு சகோதரியை நியமித்திருக்கின்றேன். ஆகவே யாவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டாக்டர் நெல்சன் முருகன் பேசுவது போல நீங்களும் பேச வேண்டும். நீங்களும் லைவ் பண்ணுங்க, உள் வாங்கிக் கொள்ளுங்க. ஓமியா என்றால் என்ன? ஒற்றுமையின் சின்னம், ஒரு தாயின் கருவறை, நம்முடைய எதிர்காலத்தின் சின்னம், ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தின் சின்னம்.
உங்களுடைய தயவு செய்து என்ன செய்யுங்க, டெக்ஸ்ட் போடுங்க. வி ஆர் ரெடி. உங்களுடைய தொலைபேசி நம்பர் எல்லாத்தையும் இப்பயே டைப் பண்ணி போடுங்க. நாங்கள் வருகின்றோம். நாளிலிருந்து வி டேக் த நம்பர்ஸ். நீங்கள் எங்கிருந்து என்ன செய்ய முடியும், நாம் அடுத்தது என்ன பண்ண முடியும். வி நீட் டு கலெக்ட் லாட் ஆஃப் டாட்டா. அதுதாங்க செய்ய முடியும். பார்வை இல்லாத வாழ்க்கை. கடவுளை நாம் பார்த்தது கிடையாது. அவர் கருப்பா செகப்பா, we never knows. கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது, ஆனால் நம்பிக்கை இருக்கின்றது. அதுதான் இந்த ஓமியா. இது ஒரு தெய்வீக பாதை. இதில் நாம் எப்படி பயணம் செய்ய வேண்டும், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த ஒற்றுமையோடு நாம் கரை சேர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு. சில பேர் சொல்றாங்க, இபிஎஃப் காசு எடுத்தையா, பேங்கில் கொண்டு போய் போட்டிருக்கிறேன், 1 லட்சம் வெள்ளி, உங்களுக்கு 1800 வெள்ளி கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. அவ்வளவுதான். பேங்க் மேலே இருக்கிற நம்பிக்கை கூட நீங்கள் என்ன செய்யணும், ஓமியா மேலே வைக்கிற நம்பிக்கை இன்னும் பெருசுங்க, இன்னும் ரொம்ப பெருசு. நாம் சரியான முறையிலே நாம் போவோம் என்று சொன்னால், ஒரு நம்பிக்கையோடு, ஒரு ஹோப்போட, இஸ் அ ஹோப் ஃபவுண்டேஷன். இது நம்பிக்கை நட்சத்திரம், இந்த ஒற்றுமை. பிரகாஷ் ராவ், தேங்க்யூ சார். நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். நிச்சயமாக அழைப்பாங்க. நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கிறீங்க, எந்த இடம், உங்களால் என்ன பண்ண முடியும். இப்படி உள்ளவர்கள் எல்லாம் இந்த எம்சிஓ முடிந்த பிறகு 2 வேக்சின் எடுத்தவங்களாம் நிச்சயமாக ட்ராவல் பண்ணலாம். நாம் யாவரும் ஒற்றுமையாக கூட வேண்டும். 1000 பேர் 2000 பேர் நாம் கூட வேண்டும். இதில் யாரெல்லாம் இந்த சேவைக்கு வர, இதில் தான் நான் பார்க்க போகிறேங்க. எத்தனை பேர் உண்மையிலே சேவை செய்ய போகிறோம், நாங்கள் துடிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், இதில் வரக்கூடியவர்களை நான் பார்க்க போகின்றேன். ஏன்னா அப்போதான் எனக்கு தெரியும் இது உண்மையிலே ஆழம் எவ்வளவு என்று சொல்லி, அதனுடைய உயரம் என்ன என்று சொல்லி. டிகிரி போடுவாங்க. அந்த காலத்தில் மரம் வெட்டிட்டு எங்கள் அப்பா கங்காணி தண்டல் பால் ஊற்றும் பொழுது அதில் எடுத்து ஒரு இது பாலும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து அதில் ஊற்றி அப்படி ஊதணும். ஃபூன்னு ஊதுனா அந்த டிகிரி உள்ளே போடணும். அதில் தெரியும் பால் எவ்வளோ தரமான பால் இருக்கின்றது என்று சொல்லி. ஸோ ஓமியாவில் இதுக்கு மேலே ஒரு டிகிரி. எத்தனை பேர் எங்கே இருந்தாலும் சரிதான், எங்கிருந்தாலும் வாழ்க. ஓமியாவை பார்க்க வேண்டும். உங்களுடைய சேவை ஸ்டீவன் சாமுவல் மற்றும் இப்பொழுது கொஞ்சம் முன்னும் தம்பி அனுப்பியிருந்தார். ஐ வில் ஜாயின் டாக்டர் நெல்சன், ஜஸ்டின் லூயிஸ், லட்சுமணன் அவர்கள், ஸ்கூடாய், எல்லோரும் வாங்க. அந்தந்த மாநிலத்திலிருந்து, பெர்லிஸிலிருந்து, ஈவன் பீப்புள் ஃப்ரம் சபா, they are ready to open up a branch there. கேட்பதற்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? People from Australia, they say, we are ready to support from our brothers here. எங்கள் குடும்பம் இங்கே இருக்கின்றது, உங்களுக்காக உதவி செய்வார்கள் ஐயா. ஆகவே நாம் எப்பொழுதுமே தேங்க்யூ ஓமியா ஜப்பான், அரிகத்தோ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி ஐயா. வாருங்கள் என்று சொல்லுகின்றேன். சகோதரிகளை, இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். உங்களுடைய துலாபாரம், வாழ்க்கையே ஓடி முடிந்து விட்டது. கானல் நீர், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் ஓடிக்கொண்டு இருந்தேன் ஐயா. இந்த நாட்டிலே எங்களுக்காக இந்த நாடு இருக்கின்றது. we are proud to be Malaysian. நிறைய பெண்கள்லாம் பார்த்துருக்கின்ற மாதிரோடைய டீப்பில் பார்த்தீங்கன்னா மாதிரி இங்கே இருப்பார். இப்போ அப்புறம் கொஞ்ச நாள் அன்வார் இங்கே இருந்தார். அப்புறம் இவர் யார், ஜோ சுல்தான் இங்கே இருந்தார். ஆனால் அவர்களுடைய மனதிலே நாம் இல்லை ஐயா. நாம் இல்லாமல் போனோம் ஐயா. யாருடைய படத்தை வைத்து, அம்மா அப்பா படத்தையாவது போடுங்க. ஆவியாவுடைய ஆன்மாவது உங்களை ஆசீர்வாதம் பண்ணும். மாதிரி படம், பேரா சுல்தான் படம், இப்படி எல்லா படத்தையும் போடுறதுக்கு அம்மா போட படத்தில் இருந்தால் போடுங்க. உங்கள் வீட்டுக்கார் படம் போடுங்க, உங்கள் மனைவியோட படத்தை போடுங்க. பார்க்குறப்பெல்லாம் ஐயோ அவர் கொஞ்சம் மனசு மாறுவார். டுரியான்லாம் வாங்கிட்டு வருவார் வீட்டுக்கு வரும்போது. ப்ராக்டிக்கல் லைஃபுங்க, அது ரொம்ப முக்கியம். ஈயத்தை தேட போகிறவர்கள் ஈயத்தை கிடைக்கிற வரைக்கும் தேடுவான்.
தங்கத்தை தேடுறவன் உரசி உரசி அலசி அலசி தங்கத்தை தேடுவான். இங்கே நாம் ஓமியாவிலே ஒற்றுமை அலசி கொண்டிருக்கின்றேன். ஒற்றுமை கிடைக்குமா? ஒற்றுமை என்றாதான் ஒருத்தர் சொன்னார், ஸ்டீவன் தான் சொன்னார். ஒரு பையனை கூப்பிட்டு ஸ்கூல் வாத்தியார் சொன்னாராம், எங்கடா எலியெல்லாம் ஓடி போச்சு, ஏதோ எலி ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு, எதுடா மாட்டிக்கிட்டு இருக்குன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, உடம்பெல்லாம் உள்ளே போயிருச்சு, வால் மட்டும் மாட்டிக்கிச்சு நானா. எப்படி இருக்கு கதை? சொன்னானா, சார் உடம்பெல்லாம் உள்ளே போயிருச்சு சார், தப்பிச்சிருச்சு, ஆனால் வால் மட்டும் வெளியே மாட்டிக்கிச்சு சார்ன்னு சொன்னானா. அந்த மாதிரி நாம் வாளாக இருக்கின்றோம், ஆனால் சரீரம் எங்கே? உள்ளே நுழைந்து விட்டோம், ஒற்றுமையிலே நுழைந்து விட்டோம். வாழு தெரிந்தால் பரவாயில்லை. புரியாதவர்கள் இன்னும் வாழு மட்டும் இருக்கு, வாழு தான் மாட்டிக்கிச்சு சார், சரீரம் அங்கிட்டு போயிருச்சு, உடம்பு போயிருச்சு. நாம் அந்த உடலாக இருப்போம், பார்க்கிறவர்களுக்கு வாளாக நாம் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஒற்றுமை, ஓமியோட ஒற்றுமை அங்கே என்ன செய்து விட்டாச்சு? படைக்கு இறங்கியாச்சு. வாளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் வாழு தெரிகின்றது, வாழு மாட்டிக்கொண்டிருக்குது என்று சொல்லி. அந்த நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த எலிங்க என்ன செய்யும்? வாழை மட்டும் தொங்க விட்டுருக்கோம். நாங்கள் என்ன செய்வோம்? அழகாக கொண்டு போய் பெலூனை கட்டி கையில் கொண்டு போய் ஒரு கட், தெரியுங்களா? அதுவெல்லாம் ஒரு 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 போக்கிரித்தனமான குறும்பு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஏகே நாராயணர், சந்தோஷம் ஐயா, ஐம் ரெடி. நிச்சயமாக. வணக்கம் டத்தோ, நான் எனக்கு தெரியும் உங்களுக்கு டைட்டில் இருக்குது, ரொம்ப வணக்கம். நிறைய பேர் வாங்க சார், எல்லாரும் வாங்க. ஐம் அ லோன் கேனான், எவ்ரிபடி நீட் அ டார்ச் லைட் டு கெட் அ பெட்டர் விஷன். என்னுடைய டார்ச் லைட் அது ஒரு அளவு தான். என்னுடைய பார்வை 2 பார்வை 3 பார்வை. நாம் வில்லை எடுத்து விடுவோம் என்று சொன்னால் வில்லோட அந்த முக்கோணத்தையும் அந்த பழத்தோடைய 2த்தையும் நான் சரியாக பார்க்க வேண்டும். என்னுடைய வில்லின் முக்கோணத்தையும் அந்த பழத்தையும் நான் பார்த்தால்தான் அது சரியாக போகும். என்னுடைய பார்வை பழத்தை மட்டும் நான் பார்ப்பேன் என்று சொன்னால் அது சரியாக அந்த குறி போகாது. ஆகவே ஓமியா என்பது ஒரு பெரிய கலங்கரை விளக்கும் தாயின் கருவறை என்று சொல்லி இன்றைக்கு அருமையான இந்த இருவேளையிலே நாம் கொஞ்சம் தாமதமாக இன்று முடிந்த அளவிலே 8:30 to 9 o'clock நான் வந்து விடுவேன். ஆகவே ஒரு அன்பான ஒரு பாதையிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். நீரோடையை ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் இலை உதிராமல் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது ஆண்டவரின் ஆசீர்வாதம். அதுதான் ஓமியாவுடைய கடலிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது கடவுளினுடைய ஆசீர்வாதத்தை தவிர அது ஆசீர்வாதமாக மாற்றப்படாது. ஆகவே இந்த அருமையான இருவழியிலே நிச்சயமாக ஓமியா ஒரு பெரிய வெற்றி நடையாக செல்லும். நமக்கு சிபிஆர்லாம் தேவைப்படாது. கட்சிகளை நம்பிக்கொண்டிருந்தால் நமக்கு விவிஐபி சிபிஆர் தான் நம்ம தேடணும். டேங்க் இருந்தால் ஆக்சிஜன் இருக்காது, ஆக்சிஜன் இருந்தால் டேங்க் இருக்காது. ரெண்டுமே இருந்தால் மருத்துவர் இருக்க மாட்டாங்க. இடம் அங்கேயும் கோட்டா போட்டுருவான், முடிஞ்சு, அவ்வளோதான், வந்துடும். அப்போ தான் நினைப்பாங்க, ஐயோ அன்னைக்கே ஒரு வயசான தாத்தா எல்லாம் நிறைச்சி போய் பேசிக்கிட்டு இருந்தார், கேட்டிருக்கலாமடா. இட்ஸ் நாட் டூ லேட். நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தயவு செய்து தொலைபேசி நம்பரை, இந்த என்ஃபோன் மொபைலை கரெக்டாக எழுதுங்க. 10 பேர் கால் பண்ணால் 2 நம்பரு பங்களாதேஷ்கார நம்பராக இருக்குது. அதுக்குள்ளே டெலிஃபோன் நம்பரை மாற்றிறீங்க. ஒன்று மட்டும் சொல்லுகின்றீங்க, இந்த தொலைபேசி என்ன அப்பப்போ மாத்துறீங்க பார்த்தீங்களா? 4 கடவுள் வந்தாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. தயவு செய்து சொல்லுகின்றேன், தொலைபேசியை மட்டும் எண்களை நீங்கள் எப்பொழுதும் மாற்றிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த கடவுள் வந்தாலும்
நான் மேலான நிலைமைக்கு போக முடியாது. என்னுடைய தொலைபேசி எண் மெக்சிஸ் வந்ததுலேருந்து இது வரைக்கும் இருக்குது, தெரியுங்களா? ஸோ உங்களிடத்திலே நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன், சரியான முறையில் பதிவை ஒரு முறை கடமைக்காக வேணாங்க, ஏதோ நம்பரை போட்டேன் வேணாங்க, அந்த மாதிரி பெயர்லாம் எனக்கு தேவையே கிடையாது. உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஏன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் நான் கேட்கல. உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய தொலைபேசி எண் கேட்கின்றேன். ஏங்க அதை கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வேலை இடத்துல போகும்பொழுது கரெக்டாக போடுறீங்கல்ல, 2 நம்பர் போடுறீங்க. என்னுடைய நம்பர் மிஸ் பண்ணிட்டாலும் வீட்டில் உங்களுடைய இன்னொரு நம்பராவது நீங்கள் கொடுத்துட்டு வருவீங்க, ஏன்னா அந்த வேலை வேண்டும். காதலிக்கிட்ட கரெக்டாக நம்பரை கேட்டுட்டியாமா, பார்த்துட்டியாமா, சரியாமா, இங்கே படிச்சு காமியுமா, ஏன்னா நியூஸ் கரெக்டாக வரணும், ஏன்னா வேற ஒருத்தருக்கு போயிடக்கூடாது. பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை 4 தடவை ப்ரூஃப் ரீடிங் பார்த்து கூட தப்பாக போயிடும். அத்தனை தடவை பார்ப்பாங்க ப்ரூஃப் ரீடிங், எல்லாம் சரியாக இருக்கா, நிச்சய டேட்டு சரியாக இருக்கா, சொந்தக்காரங்க பேர்லாம் சரியாக இருக்கா, இல்லைன்னா திட்டிடுவான், எல்லாரும் பேரும் விட்டுருக்குமா இல்லைன்னா திட்டி போடுவான். இப்படி இவ்வளவு கவனமாக உலக காரியத்தில் இருக்கிறீங்க. ஓமியாவில் இன்னைக்கு 20 பேர் நானே கூப்பிட்டேங்க, 4 நம்பரு தப்பான நம்பரு, சில இது நோ ஆக்டிவ் அட் ஆல், அதில் ஒரு 3 நம்பர் பங்களாதேஷ் நம்பரு, அதுக்குள்ளே நம்பரை மாற்றிட்டாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே நம்பரை மாற்றியாச்சு, முடிஞ்சுது. ஆகவே இங்கே பார்த்து கொண்டிருக்கும் சகோதரா, மலேசியா இஸ் ஈஸி, யூ டேக் இட் ஈஸி. If you understand your problem, there's no problem. Very simple. If you know the problem, no problem. Malaysia, what is the problem? We know the problem. There's no Kutchi for Indians. No any representative for the Indians. That's it. 6 years, Titanic already sink. After 6 years sink. Where the real Titanic after 7 days sink. Malaysian Titanic, the Indian Titanic sink after 67 years, sink already. So cannot rescue anymore. That one also almost 120 years already cannot rescue. So nobody will be rescued. Omia can rescue. Unsinkable Titanic. The Unity Titanic cannot sink. We never listen to one people. Not one commander. Everybody is a commander. Everybody is a captain in this ship. சரிங்களா ராஜன், மிகவும் நன்றி. ஆகவே இந்த அருமையான வேலையில் யார், சகுந்தலா, வணக்கம்மா. பெண்கள் நிறைய வாங்கங்க, நீங்கள் தான் நடத்தணும், நீங்களே நடத்தலாம். ஓமியா இஸ் ஈவன் மோர் வெல்கம் டு த லேடிஸ். பெண்கள் வாங்க, தாயார்கள் வாங்க, நடத்துங்க. நேற்று 72 வயசு எனக்கு கூப்பிட்டு பேசினாங்க. நான் இருக்குன்றையா, அவங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னொரு சகதி சொல்கிறாங்க, ஐயா நான் வந்து உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்குறேயா, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா போதும், எனக்கு யாருமே இல்லை. பிணையங்களிலிருந்து பத்துக்காவான் கால் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா நான் வருகிறேன் ஐயா, 1 மாதமாவது உங்களுக்கு நான் சமைத்து கொடுக்கணும். பார்த்தீங்களா, அதாங்க உள்ளம். தட்ஸ் இந்தியன்ஸ், அதான் தமிழன். எடுக்க முடியாது, அது இப்படி இருக்கும் உள்ள. கையெடுத்து கும்பிட்டுருவான், ஒரு வேளை சாப்பாடு போட்டு, ஐயா நன்றி ஐயா. உண்மையானது அப்படியே கடவுள் சொல்கிற மாதிரிங்க, அது அதெல்லாம் கடவுள் சொல்கிற மாதிரி. நம்முடைய ஏழைகள் உதவி செய்து பாருங்க. இன்னைக்கு ஒரு ஐயா சக்கரை நாக்காளி, சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லையா, பிணைங்குக்கு வந்தேன், திரும்ப முடியல. இந்த லைஃப் முடிஞ்சோன்னா அவருக்கு போடணும். இப்படியெல்லாம் இருக்கின்றோம். ஆகவே த அன்சிங்கபிள் டைட்டானிக், தாயின் கருவறை என்றைக்குமே சிங்கபிள் இல்லைங்க, அது உள்ளுக்கு இருக்கின்றது, பத்திரமாக இருக்கின்றது. தாயின் கருவறை, அன்பின் கருவறை, ஒற்றுமையின் கருவறை. ஆகவே இந்த அருமையான வேலையில் காம் லெட்ஸ் டுகெதர், வாருங்கள் ஓமியா படையிலே சேர்ந்து விடுவோம், மலேசிய தமிழர்களுடைய ஒற்றுமை படை என்று இங்கே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆகவே இந்த அருமையான இருவேளையிலே இன்றைக்கு அருமையான திங்கட்கிழமை. ஆகவே நாட்கள் நல்லதோ கெட்டதோ, இன்றைக்கு நாம் நேரத்தை முடித்து விட்டோம். கடவுளுடைய துணைவியோடு, கடவுளுடைய உதவியோடு, கரிசனையோடு என்று சொல்லி, வாருங்கள் எல்லோரும் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப்பில் போய் நெல்சன் முருகன் தட்டுங்க, பதிவு நிறைய தடவை போட்டிருக்கிறோம். விமலா தேங்க்யூ.
நிறைய பேர் வரீங்க, வாங்க, தொடர்ந்து வாங்க. என்னை நேராக கால் பண்ணுங்க. 012-321-7608 என்னுடைய பர்சனல் நம்பருங்க. அல்லது 012-2929-156 அதிலே நீங்கள் டெலிஃபோன் பண்ணலாம். we will be send the number. என்னுடைய மனைவி இங்கே அனுப்புவாங்க உங்களுக்கு டைப் பண்ணி. ஆகவே எல்லோரும் வாருங்கள். ஒரு கம்பீரங்க, அப்படியே சந்தோஷம். இன்றைக்கு நான் ரெஸ்டாரண்ட் போகும்போதெல்லாம் சொல்கிறாங்க, இவர் தான் ஓமியாவுடைய இது பேசுவாருன்னு. முன்பே இருந்தது. இன்றைக்கு நிறைய பேர் கார் வாஷ் பண்ண போனேன், அங்கே 2 பேர் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் தானே அது, ரொம்ப சந்தோஷமா வந்து பேசி உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வெளியே போகும் பொழுது அந்த ஓமியாவுக்கு இருக்கின்ற அந்த எனக்கு இல்லைங்க அந்த ஒற்றுமை, நான் பேசுவது. ஏன்னா உங்களை எல்லோரும் பார்க்குறாங்க, எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 500 பேர், அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடிகாலையில் 1000 people ஆர் வாட்சிங். 1000 பேர் என்பது ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. ஆகவே நம்முடைய இந்த நாட்டிலே நாம் எல்லாவற்றையும் துளைத்து விட்டோம். ஆனால் நம்முடைய ஒற்றுமையை யாராலையும் திருப்ப முடியாது. ஆனால் நாம் அந்த ஒற்றுமையை மீண்டும் வர வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் எல்லோரும் என்னை ஒரு அலுவலக நேரத்திற்குள்ளே அழைத்து விடுங்கள். அதற்கு பிறகு நான் நிறைய காரியங்கள் இருக்கின்றது எனக்கு. உங்களுடைய பெயர்களை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த செகண்ட் நம்பர் 012-2929-176 அதுக்காக ஒரு அதிகாரியை ஏற்படுத்தியிருக்கின்றேன். உங்களோடு தொடர்பு கொள்ளுவாங்க. முக்கியமான காரியம் என்று சொன்னால் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி, எஸ், நிச்சயமாக சொல்லுகின்றேன், மாபெரிய மாற்றத்தை ஓமியா சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்கிற மாதிரி நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கும் நமக்கு 5 ஆண்டுகள் போதும். நமக்கு 70 ஆண்டுகள் தேவையில்லை. 5 ஆண்டுகள் நாம் ஒற்றுமையாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலேசியாவில் உள்ளவர்கள் நம்மிடத்தில் பதிவு கொள்வார்கள். அந்த வேலை உங்களிடத்தில் இருக்கின்றது, என்னிடத்தில் இருக்கின்றது. இங்கே சகோதரி ஜோசபின் வந்திருக்காங்க ஃப்ரம் பெங்களூர். ஒரு பெரிய ஹைடெக், அவங்கெல்லாம் ஐடி பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கின்றார்கள், மலேசியா நிறுவனத்தில். அவர்களுக்கும் இந்த வேலையில் எனக்கு ரொம்பவும் துணையாக பல காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். என்னுடைய வீட்டிற்கு நிறைய முறை வந்திருக்கிறாங்க. ஆகவே அவர்களிடத்திலிருந்து நான் பல காரியங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றேன். அவர்களுக்கும் இந்த வேலையில் ஜோசபின் தேங்க்யூ. இங்கே ஒவ்வொருவரும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும், ஸ்டீவன் சாமுவல் ஃப்ரம் சிங்கப்பூர், நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸ்டீவன் ஜப்பான், நிறைய பேர் இருக்கிறீங்க. ஜஸ்டின் ஃப்ரம் சிங்கப்பூர். வாருங்கள், நிச்சயமாக உலக அரங்கிலே நம்முடைய மலேசியர்களின் ஒற்றுமையை நாம் கொடியேற்ற வேண்டும். எப்படி இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலே தமிழ் பள்ளிக்கூடங்கள், தமிழ் மொழி, அங்குள்ள வங்கிகளிலே தமிழ் மொழிகள், அங்குள்ள கிரெடிட் கார்டில் நம்முடைய பிரபாகரனுடைய படங்கள், இப்படி நிறைய செய்கின்றார்கள். ஆகவே அந்த ஒற்றுமையின் சின்னம் வர வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் இதை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர்களே, நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும். நாம் நடப்பட்ட இடம் இந்த ஓமியாவிலே ஒரு இலை உதிராத ஒரு மரத்தை போல இருந்து நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். உங்களோடு ஒற்றுமை, டாக்டர் நெல்சன் முருகன். நன்றி, வணக்கம். குட் நைட் டு எவ்ரிபடி. வாழ்த்துக்கள். பாய்.